இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மகிமை நேர நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவராக. இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு போகிறான். அந்த மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்பட்டு விடுகிறான். இதை இயேசு கிறிஸ்து உவமையாக யூத ஜனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கள்ளர் கையிலே அகப்பட்டு விடுகிறான். அந்த கள்ளர் அவனை பிடித்து அடித்து அவனை குற்றுயிராக்கி விட்டு போய் விடுகிறார்கள். அந்த வழியே ஒரு ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அவன் இங்கே இருக்கிற நபரை பார்க்கிறான். அவனும் பக்கமாய் விலகி போய் விடுகிறான். அந்த வழியே ஒரு லேவியனும் ஒருவன் வருகிறான். அவனும் இவர்களை பார்க்கிறான், பக்கமாய் விலகி போய் விடுகிறான். கடைசியாக அந்த வழியே ஒரு சமாரியன் ஒருவன் வருகிறான். சமாரியா பட்டணத்தில் இருந்து அவன் புறப்பட்டு வருகிறான். அவன் குற்றுயிராய் கிடக்கிற இந்த நபரை பார்க்கிறான். பார்த்து அவனுக்கு உதவி செய்கிறான். அவனுக்கு உதவி செய்து தன்னுடைய சொந்த வாகனத்திலே அவனை ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் அவனை விட்டு பராமரிக்கும்படி 2 பணம் அவன் கையில் கொடுக்கிறான். சத்திரத்திற்கு கொண்டு செல்வதற்கு முன்பதாக அந்த காயங்களிலே எண்ணெயும் திராட்சரசத்தையும் பார்த்து அந்த காயத்தை கட்டி சத்திரத்திலே கொண்டு போய் விடுகிறான். சத்திரக்காரனிடத்துல சொல்லுகிறான், நான் தூர பிரயாணமாய் போகிறேன், நான் திரும்பி வரும் வரைக்கும் இவனை பராமரித்துக் கொள், இன்னும் அதிக பணம் ஏதும் செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது தருகிறேன் என்று சொல்லி அவன் போய்விடுகிறான். இங்கே நம்ம ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு போகிறான். எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்கள் 99% பேர் யூதர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, அவர் ஓமையாய் சொன்ன காலங்களிலே, அது மட்டுமல்ல, எருசலேமிலே வாழ்ந்த அநேகர் யூதர்கள் தான் எருசலேமிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்கள், அதற்கு முந்தின காலங்கள், அதற்கு பிந்தின சில காலங்களிலே யூதர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கும் அநேக யூதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு தெரியும். அப்பொழுது யூதன் ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அந்த வழியே ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அந்த ஆசாரியனும் யூதன். லேவியன் ஒருவன் வருகிறான். அந்த லேவியனும் யூதன். ஆனால் ஆசாரியன் இவனை பார்த்துவிட்டு, குற்றுயிராய் கிடக்கிற இவனை பார்த்துவிட்டு அமைதியாக அவன் திரும்பி போய்விடுகிறான். அவனுக்கு எந்த ஒரு உதவியும் இந்த ஆசாரியனும் செய்யவில்லை, லேவியனும் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால், மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி, மோசேயினுடைய கட்டளையின்படி ஆசாரியன் ஒருவன் அல்ல லேவியன் ஒருவன், குற்றுயிராய் கிடக்கிற ஒருவன் அல்லது ரத்தம் கரை படிந்த ஒருவனை தொடக்கூடாது. அது தீட்டு, மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி. ஆகவே நியாய பிரமாணம் இவர்களை தடுத்தபடியினாலே இவர்கள் அவனை குற்றுயிராய் இருக்கிறவனை விட்டு விட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் சமாரியன் ஒருவன் வருகிறான். யூதர்களும் சமாரியர்களும் எந்த வகையிலும் ஐக்கியம் வைக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசும்போது அவ கேட்கா, நீர் யூதனாய் இருக்க என்னிடத்தில் நீர் பேசலாமா? நீர் யூதன் அல்லவா? ஏன்னா சமாரியரும் யூதரும் பேச மாட்டாங்க. யூதருக்கும் சமாரியருக்கும் ஐக்கியம் கிடையாது. ஏன்னா யூதர்கள் சமாரியரை தங்களுக்கு சமமாக அவர்கள் மதிக்க மாட்டார்கள். சமாரியரை யூதர்கள் தங்களுக்கு சமமாக மதிக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, அந்த சமாரியர் தானியேலுடைய காலத்திலே பாரசீகத்திற்கு போய் அங்கே பெண் எடுத்து பெண் கொடுத்து வந்ததினாலே அவங்க பெரும்பாலும் அராமிக் என்கிற லாங்குவேஜ் அவங்க பேசினாங்க. ஹிப்ருவை அதிகம் பேச மாட்டாங்க.
அதனால அந்த சமாரியருக்கும் யூதருக்கும் ஒரு இணக்கமான உறவு இல்லை. ஆனால் இந்த சமாரியன் அந்த யூதனை கண்டு, குற்றுவிராய் கிடக்கிறவனை கண்டு அவனுக்கு உதவி செய்து சத்திரத்தில் சேர்க்கிறான். இந்த சமாரியன் யார்? குற்றுவிராய் கிடந்தது யார்? நீங்களும் நானும் தான். பிசாசினாலே, கள்ளனாய் இருக்கிற பிசாசினாலே அடிபட்டு பாதிக்கப்பட்டு குற்றுவிராய் கிடந்தோம். ஆனால் நம்மை இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி இயேசு கிறிஸ்து புதிய மனிதனாய் நம்மை மாற்றினார். அவர் நம்மை தேடி வந்தார், நமக்கு மீட்பை கொடுத்தார். அவர் நம்மை தேடி வந்தார், நம்மை வாழ வைத்தார். அந்த அன்பின் ஆண்டவருடைய இரக்கம், அந்த அன்பின் ஆண்டவருடைய தயவு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இரக்கம் செய்கிறோமா? மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்கிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்க்கணும். இதுவரைக்கும் அப்படி மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யவில்லை என்று சொன்னார். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய எனக்கு உதவி செய்ய, ஆண்டவனுக்கு உதவி செய்வார். அன்பின் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.